எனவே வேலை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அலுவலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்தாக வேண்டும். நான் சிங்கப்பூர் போயிருந்தேன். அங்கே கழிவறையிலே ஒரு குறிப்பு போட்டிருக்கிறார்கள், எக்ஸலண்ட், குட், டாலரபிள். ஒரு 4 கேட்டகரி வைத்திருக்கிறார்கள். கழிவறை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பட்டன். உள்ளே போய் உபயோகப்படுத்தி விட்டு வெளியில் வருகிறவர்கள் அந்த கழிவறை நன்றாக இருக்கிறது என்றால் அதற்கு ஏற்ற பட்டனை பிரஸ் பண்ணி விட்டு வரலாம். சகிக்க முடியவில்லை என்றால் அந்த பட்டனை பிரஸ் பண்ணி விட்டு வரலாம். இப்படி ஒரு பட்டனை இந்திய அரசாங்க அலுவலகங்களில் வையுங்கள். அங்கு பார்க்கிறவர்கள் வேலையாக இருக்கிறதா, சகிக்க முடிகிறதா, முடியவில்லையா என்று ஒரு பட்டனை வையுங்கள். சகிக்க முடியவில்லை என்று பதிவானால் ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் பெயர்கள் அந்த வேலை பட்டியலில் இருந்து எடுபட்டு விடும் என்ற நடைமுறையை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தினால் கூட தவறு இல்லை. வேலை பார்ப்பதில் அவ்வளவு தாமதம், வேலை பார்ப்பதில் அவ்வளவு சோம்பேறித்தனம் இருந்தால் ஒரு நாடு எப்படி வளர்ச்சி அடைய முடியும்? எனவே செய்யும் தொழில் தெய்வம் என்ற எண்ணம் இந்தியர்களுக்கு வந்தால் மட்டும்தான் அந்த நாட்டை மிகவும் வளமுடைய ஒரு நாடாக ஆக்க முடியும். பார்க்கிற வேலையிலே அப்படி ஒரு பெருமித உணர்வு இருக்க வேண்டும். நான் பார்க்கிற வேலை மிக உயர்ந்தது என்ற எண்ணம் இருக்க வேண்டும். ஒரு ஆச்சரியமான சம்பவம், என்னுடைய நல்ல நண்பர் கவிஞர் சுப்பு ஆறுமுகம், வில்லுப்பாட்டிலே வல்லவர். சுப்பு ஆறுமுகம் ஒரு முறை காஞ்சிபுரத்திலே மகா பெரியவர்கள், காஞ்சி 100 ஆண்டு காலம் வாழ்ந்த அந்த ஞான கற்பூர தீபம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே காஞ்சிபுரத்திலே ஒரு சில்ப ஆகம சத்தத்திலே தன்னுடைய வில்லுப்பாட்டு இசைப்பதற்காக போயிருந்தார்கள். அப்போது கலவை என்ற இடத்திலே மகா பெரியவர் தங்கி இருந்தார். அவரை போய் பார்த்து ஆசி பெற்றுவிட்டு ஒரு விண்ணப்பம் சொன்னார். இன்று என்னுடைய கதை இருக்கிறது, நீங்கள் வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டார். மகா பெரியவர்களுக்கு சுப்பு ஆறுமுகத்திடத்தில் ஒரு பிரியம் உண்டு. ஓ, நான் கண்டிப்பா உன் கதைக்கு வர்றேன், கண்டிப்பா உன் கதைக்கு வர்றேன் அப்படின்னார். இவர் காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார். கலவையிலிருந்து மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும். அந்த மேடையில் இருக்கிற எல்லாரும் ஆரம்பிங்கிறாங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், மகா பெரியவர்கள் வர்றேன்னு சொல்லி இருக்கிறார்கள், அதனால அவர் வந்ததுக்கு அப்புறமா ஆரம்பிக்கலாமே. உன் கச்சேரி கேட்க தான் வரப்போறாரா? ஏதோ மனசு நோக்க கூடாதுங்கிறதுக்காக வரேன்னு சொல்லி இருப்பார். அதுக்கு என்ன பண்ண முடியும்? பரவாயில்ல, நீ ஆரம்பிங்க, நீங்க ஆரம்பிங்க. அவர் வந்தா வருவார், வராமே இருப்பார், நீங்க பாட்டுக்கு ஆரம்பிங்க. ஒரு 15 நிமிஷம் பார்த்தார் சுப்பு ஆறுமுகம். வேற வழி இல்லாம அந்த வில்லுப்பாட்டை ஆரம்பிச்சுட்டார். தந்தானத்தான் என்று சொல்லியே வில்லுப்பாட்டை ஆரம்பிச்சுட்டார். ஒரு 10 நிமிஷம் இருக்கும், மகா பெரியவர் உள்ள வந்துட்டார். உங்களுக்கு தெரியும், மகா பெரியவர் உள்ள வராருன்னா கூட்டம் முழுக்க எழுந்திருச்சு ஜெய ஜெய சங்கர அரகர சங்கரன்னு அவரை கும்பிடுறாங்க. எல்லாரும் எழுந்து கும்பிடுறாங்க. சுப்பு ஆறுமுகம் பரிதாபமா மேடையில் உட்கார்ந்து இருந்தார். நேரா மகா பெரியவர் உள்ள வந்தார். அவருக்குன்னு ஒரு ஆசனம் போட்டுறது, நேரா அதுல போனார், ஏறி உட்கார்ந்தார். சுப்பு ஆறுமுகம் இந்த மேடையிலே உட்கார்ந்து இருக்கார். நேரா அவரை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், சுப்பு ஆறுமுகத்தினுடைய அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அவர் சொன்னாரு, கோயில்ல ராஜகோபுரத்தை பார்க்கிறோம், நம்ம ராஜகோபுரத்தை கும்பிடணும்னா ராஜகோபுரத்துக்கு கிட்டக்க போயா கும்பிட முடியும்? இருந்த இடத்துல இருந்து ராஜகோபுரத்தை கும்பிடலையா? அது மாதிரி ராஜகோபுரத்தை இருந்த இடத்துல இருந்து கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு தான் உட்கார்ந்த இடத்துல இருந்து மகா பெரியவரை கும்பிட்டார். இதோட விஷயம் முடியல. ராத்திரி எல்லாம் முடிஞ்சு மகா பெரியவர்கள் மடத்துக்கு போனதுக்கு அப்புறமா கூட இருக்கிற சில பேர் அவர்கிட்ட போட்டு கொடுத்தாங்க. அதுக்குன்னே சில பேர் கூட இருப்பான்ல. நீங்க வர்றீங்க, அவர் எழுந்திருச்சிருக்கலாம், எழுந்திருச்சு நின்று கும்பிட்டுருக்கலாம். ஆனா பாருங்க, உட்கார்ந்த இடத்துல இருந்து அப்படியே கும்பிட்டாரே ஒழி, அதுக்கு சமத்காரமா ஒரு வார்த்தை வேற சொல்லிட்டார். ஆனா அவர் எழுந்திருச்சு வந்து கும்பிட்டுருக்கலாம் அப்படின்னு போட்டு கொடுத்தாங்க. அதுக்கு மகா பெரியவர் ஒரு வார்த்தை சொன்னார். உனக்கு ரொம்ப தெரியுமோ, உனக்கு ரொம்ப தெரியுமோ, வில்லுப்பாட்டுல கால்ல வில்ல கட்டிட்டு உட்காருவா. கால்ல வில்ல கட்டிட்டு உட்கார்ந்தா மங்களம் பாடாம எழுந்திருக்க கூடாது. அது வில்லுப்பாட்டோட மரபு. அவனுடைய தொழில் தர்மத்தை அவன் சரியா காப்பாற்றணும். அவனை ஏன் அனாவசியமா குறை சொல்றேன்? அவனோட தொழில் தர்மத்தை அவன் சரியா காப்பாற்றணும். அவனை ஏன் குறை சொல்றேன்? ஒன்னு தெரிஞ்சுக்கோ, எந்த மனுஷனையும் விட அவவா பாக்குற தொழில் வசதி. எந்த மனுஷனையும் விட அவவா பாக்குற தொழில் வசதி. இந்த எண்ணம், நாம் பார்க்கிற தொழில் உயர்ந்தது என்ற மரியாதையும் அந்த தொழில் மீது ஒரு ஈடுபாடு வந்தால் எவ்வளவு பெரிய வளர்ச்சியை வாழ்க்கையில் அடைய முடியும். மகாத்மா காந்தி செய் அல்லது செத்துமடி என்று ஒரு போராட்டத்தை தொடங்கினார். செய் அல்லது செத்துமடி என்றால் நீ பார்க்கிற வேலையை செய் அல்லது செத்துமடி. இது மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு கொடுத்த ஒரு கொடை, ஒரு போராட்டம். நான் இதை அப்படியே ஒரு வாழ்க்கை சம்பவத்திலே பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். நாகப்பட்டினத்திலே ஒரு நாதஸ்வர வித்வான் தட்சிணாமூர்த்தி பிள்ளைன்னு பேர், அவருடைய பேரு தட்சிணாமூர்த்தி பிள்ளைன்னு பேர். தட்சிணாமூர்த்தி பிள்ளை நாதஸ்வரத்துல மகா கெட்டிக்கார். அவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு ஒருத்தரை தவுல்ல ரெடி பண்றார் தனக்கு வாசிக்கிறதுக்காக. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ரெடி பண்ணார் தவுலுக்கு. நாகப்பட்டினம் நீலாயதாட்சி அம்மன் கோயில் திருவிழா கச்சேரி. இப்போ தட்சிணாமூர்த்தி பிள்ளை நாதஸ்வரம், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தவுல்,
ஸ்பெஷல் தவுல்னு ஒண்ணு வைப்பாங்க, வெளியூர்ல இருந்து கூப்பிடுவாங்க. அதுக்கு அம்பகரத்தூர் மலையப்ப பிள்ளைன்னு ஒருத்தர் தவுலுக்கு கூப்பிட்டுருக்காங்க, ஸ்பெஷல் தவுல். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்த தவில் வித்வான் நாதசுர வித்வானுக்கு உள்நாட்டு போர் நடந்துகிட்டே இருக்கும். நீ பெரியவனா நான் பெரியவனா, நான் பெரியவனா நீ பெரியவனா, தவுல்லே பேசுவாங்க, தவுல்லே பேசுவாங்க, தவுல்லே ரேட்டு கூட பேசுவாங்க. அது உங்களுக்கு தனி சாமர்த்தியம். இந்த தவுல் மீனாட்சி சுந்தரமுள்ள வாசிக்கிறார். ஆனா அம்பகரத்தூர் மலையப்ப பிள்ளை ஸ்பெஷல் தவுல். அவர் பாருங்க, ஒரு தாளம் அவர் ஒரு புடி புடிச்சு போட்டுட்டு அந்த தாளத்தை வாசிட்டு இந்த மீனாட்சி சுந்தரமுள்ளைய பார்த்து முடிஞ்சா வாசிடார், முடிஞ்சா வாசிடார். அது சுலபம் இல்ல, கஷ்டம். கரெக்டா பிடிக்கணும் தாளத்தை. இவர் சின்ன பையன், வரல அவருக்கு. ஒரு தடவை ட்ரை பண்ணார் வரல, 2 தடவை ட்ரை பண்ணார் வரல, 3 தடவை ட்ரை பண்ணார் வரல. தட்சிணாத்தி புள்ள நாதசுரத்தை கீழே வச்சார். இந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இவர் வீட்லயே வளர்றாரு. அவரை பார்த்து சொன்னார், டேய் முடிஞ்சா வாசிச்சுட்டு வா, இல்ல இங்கேயே செத்துப்போ. முடிஞ்சா வாசிச்சுட்டு வா, இல்லாட்டி இங்கேயே செத்துப்போ அப்படின்ட்டு நாதசுரத்தை கீழே வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டார். ராத்திரி மணி 12-12:30 மேல ஆச்சு. இப்படி ஈசி சேர்ல சாஞ்சி உட்கார்ந்து இருக்கிறார் தட்சிணாமூர்த்தி பிள்ளை. இந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வர நிழல் அந்த கதவுல நிழலாடுது. மனைவியை கூப்பிட்டு சொல்றார், இந்தா அந்த பைய வந்துட்டான் சாப்பாடு போடு, அந்த பைய வந்துட்டான் சாப்பாடு போடு. அந்தம்மா அவரை விட பெரிய யமகாதகி. அவன் வாசிச்சானான்னு தெரியாம எப்படி சாப்பாடு போடுறதான், அவன் வாசிச்சானான்னு தெரியாம எப்படி சாப்பாடு போடுறதான். இதுக்கு தட்சிணாமூர்த்தி பிள்ளை சொன்னார், அறிவு கெட்டவளே, வாச்சதால தாண்டி வீட்டுக்கு வந்திருக்கான், இல்லாட்டி செத்துருப்பாண்டி. வாசதால நீ வீட்டுக்கு வந்தா, இல்லாட்டி செத்துருப்பாண்டி. பாருங்க, ஒரு தவில் தான், ஆனா எடுத்த தொழில இன்னொருவரை ஈடுகட்டி நிக்கலன்னு சொன்னா செத்துருப்பாண்டி. செய் அல்லது செத்துமடி என்பது சுதந்திர போராட்டத்துக்கு மட்டுமான தாரக மந்திரம் அல்ல, வாழ்க்கை போராட்டத்துக்குமான தாரக மந்திரம். செய் அல்லது செத்துமடி. எல்லாரும் என்ன சொல்றாங்க, எஸ்கேபிசம். ஒரு வேலை பார்க்க முடியலன்னா, முடியல சார், என்னால முடியல சார், முடிஞ்சா செய்ய மாட்டேனா, முடிஞ்சா செய்ய மாட்டேனா. நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. முடிகிற போது செய்வது என்பது எல்லாரும் முடிவது, முடியாத போது செய்வது என்பதுதான் ஆற்றல் வாய்ந்தவனுடைய வாழ்க்கையின் இலக்கணமாகவே இருக்க முடியும். முடியாத போதும் அதை முடித்து காட்டு, ஒரு தேசம் உருப்பட முடியும். இன்றைக்கு எல்லோருடைய மனோபாவமே இந்தியாவிலே ஒரு பலவீனமான எண்ணத்தில் இருக்கிறது. ஒரு வேலை என்று சொன்னால் அந்த வேலையை விட தன்னை உயர்வாக நினைக்கிறார்கள். அது மிகப்பெரிய ஆபத்து. அது ஒரு வேலை உயர்ந்தது, ஒரு வேலை தாழ்ந்தது என்று கருதுகிறார்கள். அதுவும் நல்ல பழக்கம் அல்ல. நான் ஒரு முறை லண்டன் வந்திருந்த போது உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில சிக்கிக் கொண்டேன். அங்கு நர்ஸும் டாக்டரும் நடந்து கொள்கிற முறையை பார்த்து நான் வியந்து போனேன். அங்க இருக்கிற நர்ஸ் டாக்டரை பெயர் சொல்லி அழைக்கிறார். 2, நர்ஸ் அவருடைய இருப்பிடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். டாக்டர் வந்து பார்த்துவிட்டு எழுத வேண்டியவற்றை குறிப்பில் எழுதி கொண்டு போகிறார். அதன் பிறகு வந்து நர்ஸ் படித்துவிட்டு கொடுக்க வேண்டிய மருந்துகளை கொடுத்து விட்டு போகிறார். ஆனால் இந்தியாவினுடைய மருத்துவமனையில் பாருங்கள், அந்த பெரிய அந்த கோட்டோடு டாக்டர் வருவார். நர்ஸ் பின்னாலேயே 3 பேர் பின்னாலேயே வர வேண்டும். டாக்டர் உயர்ந்தவர், நர்ஸ் குறைவானவர் என்ற ஒரு முட்டாள்தனமான எண்ணம் இந்தியாவில் இருக்கிறது. அது சரியல்ல. டாக்டர் டாக்டர் தொழிலில் உயர்ந்தவர், நர்ஸ் நர்ஸ் தொழிலில் உயர்ந்தவர் என்ற புரிதல் வந்தால் மட்டும்தான் ஒரு தேசம் உருப்பட முடியும். டாக்டரை விட நர்ஸ் மட்டும் என்ற எண்ணம் இருந்தால் ஒரு தேசம் உருப்பட முடியாது. இந்த எண்ணத்திலிருந்து, மிகப்பெரிய நோயிலிருந்து இந்தியர்கள் விடுதலை பெற்றாக வேண்டும். எல்லா தொழிலுமே உயர்ந்ததுதான். அதை அவர்கள் பார்க்கிறார்கள் என்றால் எல்லோருமே சமமானவர்கள் தான். நான் அமெரிக்காவிலும் மற்ற நாடுகளிலும் பார்க்கிறேன், எல்லா வேலையும் பார்க்கிறவர்கள் சமமாக நடந்து கொள்கிறார்கள். இந்தியாவில் மட்டும் ஒரு வர்க்க நிலை உயர்வு, அடுத்த நிலை அடுத்த நிலை அடுத்த நிலை என்கிற ஒரு அடிமை புத்தியும் ஒரு அகங்கார புத்தியுமாக இந்தியா நோய்வாய்ப்பட்டதாக காட்சியளிக்கிறது. அது ஒரு நல்ல பழக்கம் அல்ல. எல்லா தொழிலுமே மரியாதைக்குரியது என்ற எண்ணம் நாட்டில் வந்தாக வேண்டும். அடுத்த இன்னொரு மிக முக்கியமான கருத்து, ஒரு தொழில் செய்கிற போது நீ பூஜையையும் கடவுள் வழிபாட்டையும் செய்வதை உயர்வாக கருதுகிறாய். ஆனால் வேலை என்றால் அது ஏதோ ஒப்பேற்றினாலும் பரவாயில்லை என்ற எண்ணம் இருந்தால் ஒரு சமூகம் எப்படி வளர்ச்சி அடைய முடியும்? உங்களுக்கு மதங்களிலும் வழிபாட்டிலும் எல்லா மதங்களிலும் ஒரு கருத்து சொல்லுகிறார்கள். சாமி கும்பிடுகிற போது மனது ஒன்றி 100% விழுக்காடு ஈடுபாட்டோடு செய் என்று சொல்லுகிறார்கள். சரி, நான் சொல்லுகிறேன், கடவுளை கும்பிடுகிற போது எப்படி 100% விழுக்காடு மனம் ஒன்று செய்கிறாயோ அப்படி வேலை பார்க்கிற போதும் 100% விழுக்காடு மனம் ஒன்று செய்கிறாயா? இதுவும் முக்கியம் இல்லையா? நான் படித்த வரலாறுல ஒரு அருமையான வரலாறு. அக்பர் ஒரு முறை காட்டுக்கு வேட்டையாட போகிறார். அப்போதெல்லாம் பதவியில் இருந்தவர்கள் வேட்டையாடுவதென்றால் காட்டில் போய் வேட்டையாடுவார்கள். வேட்டைக்கு காட்டுக்கு போயிருக்கிறார். போகிற போது தொழுகை நேரம் வந்து விட்டது.
உடனே தம்முடைய மேல் அங்கியை கீழே விரித்து அக்பர் தொழுகை செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பெண்மணி அவருடைய காதலனையோ கணவனையோ அந்த உறவு முறை தெரியவில்லை, அவனை பார்க்க முடியவில்லை, வரவில்லை, ஐயோ நேரமாயிற்று என்று வேக வேகமாக ஓடுகிறாள். இங்கே அக்பர் மண்டி போட்டு தொழுகை செய்வதை அந்த பெண்மணி பார்க்கவில்லை. அவள் போட்டிருந்த மேலாடை அக்பருடைய முகத்தில் தேய்த்து கொண்டு போனது. அப்படி முகத்தில் தேய்த்து கொண்டு போன உடனே அக்பருக்கு கோபம் வந்து விட்டது. சக்கரவர்த்தி இல்லையா, நம்முடைய முகத்தில் ஒருத்தி துணி தேய்த்து கொண்டு போகிறதே என்று நிமிர்ந்து பார்த்தார். அடுத்த வினாடி கோபத்தை அடக்கி கொண்டார். நாம் இப்போது வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம், கடவுளை கும்பிடுகிறோம், இப்போது கோபப்படக்கூடாது, கோபப்பட்டால் சரியாக இருக்காது என்று கொஞ்சம் தன்னுடைய கோபத்தை அடக்கி கொண்டார் அக்பர். ஆனா அந்த பெண்மணி இவரை கவனிக்கவே இல்லை. அவன் நேரா புறப்பட்டா போனா, அங்க போய் அந்த கணவன் வருகிறானா அப்படின்னு பார்த்தா யாரோ செய்தி சொன்னார்கள், வந்து கொண்டிருக்கிறார், நீ கவலைப்படாதே, வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அவன் நிதானமா பாடியபடி திரும்பி வந்தாள். அக்பர் தொழுகையை முடித்திருந்தார். நில், நீ இந்த வழியாக போகிற போது உன்னுடைய மேலாடை என் முகத்தில் பட்டது, சக்கரவர்த்தி இருக்கிறேன் என்ற மரியாதை இல்லாமல் நீ இப்படி போகிறாயே, அது சரிதானா? அந்த பெண்மணி கேட்டாள், ஆலம்பனா, நீங்கள் இருப்பதை நான் பார்க்கவில்லை, ஆனால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? தொழுகை செய்து கொண்டிருந்தேன். நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்கள் கடவுளை தேடி தொழுகையில் இருந்த போது நான் போனது எப்படி உங்களுக்கு அவ்வளவு நன்றாக ஞாபகத்தில் இருக்கிறது? நீங்கள் சரியாக தொழுது கொண்டிருந்தால் நான் யார் என்ற அடையாளமே உங்களுக்கு தெரிய முடியாது. நீங்கள் சரியாகத்தான் தொழுதீர்களா? அடுத்த வாக்கு சொன்னார், சாதாரணமான என் மனித காதலனை பார்ப்பதற்கு நான் போகிற போது நீங்கள் இருந்தது என் கண்ணுக்கு தெரியவில்லையே, கடவுளை நீங்கள் தேடிய போது நான் போனது உங்களுக்கு எப்படி நினைவில் இருந்தது? ஒரு சராசரியான மனிதனை தேடி நான் போன போது நீங்கள் இருப்பது எனக்கு தெரியவில்லையே, நீங்கள் நிஜமாகவே கடவுளை தேடி இருந்தால் நான் போனது உங்களுக்கு எப்படி தெரிய முடியும்? அக்பர் தம்முடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தில் எழுதுகிறார், என்னை அதிக சிரமப்படுத்திய பெண் அவள், என் வாழ்நாளில் என்னை அதிகம் சிரமப்படுத்திய பெண் அவள், அந்த இரவெல்லாம் என்னால் தூங்க முடியவில்லை. அப்போ ஒரு வழிபாட்டில் இருக்கிற போது மனம் ஒன்றி செய்யணும், அந்த காரியத்தில் ஈடுபட்டு செய்யணும். ரைட், நான் ஒத்துக்கிறேன். ஆனா வழிபாட்டில் மட்டும்தான் அப்படி செய்யணுமா? வேலையில் அப்படி இருக்க வேண்டாமா? நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இந்திய நிறுவனங்கள்ல, பெரிய நிறுவனங்கள்ல போய் பார்க்கும்போது வேலை பார்க்கிறவர்கள் யார் வந்தாலும் அரட்டை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அரசு அலுவலகங்கள், வங்கிகள், ஏன் எனக்கு பெரிய வருத்தம், இமிகிரேஷன் கியூவில் நிற்கிற போது கூட இமிகிரேஷன் ஆபீசர் யாரோட பேசிக் கொண்டிருக்கிறார். இது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? ஒரு வேலை பார்க்கிற போது யாரோ ஒருவர் வேலை இடங்களில் செல்போனை பயன்படுத்துவதையே முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும். வேலை இடங்களில் செல்போன் பேசுவது உண்மையில் அரசு நேரத்தில் சொந்த வேலை பார்ப்பதாக கருதப்பட வேண்டும். நான் இங்கு பேசுவதை விட இந்தியாவில் பேசுவதுதான் இது பொருத்தம். நான் பேசி அதை ஒரு குறுந்தகடாகவே வெளியிட்டிருக்கிறேன். செய்யும் தொழிலே தெய்வம் என் புத்தகமாகவும் அது வெளிவந்திருக்கிறது. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன்? அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்கிறவர்கள் வேலை நேரத்தில் வேறு கவனத்தில் இருந்தால் எப்படி அந்த காரியத்தை செய்ய முடியும்? அந்த பார்க்கிற வேலை நம்மை விட உயர்ந்தது, யாருக்காகவோ நடைபெறுகிற ஒரு அவர்கள் வாழ்வின் பிரச்சனை என்ற அக்கறை பல இடங்களில் இல்லாமல் போகிறது. சரி, பூஜையை இவ்வளவு ஈடுபாடா செய்யணும். நான் ஒரு முறை போயிருந்தேன் ஒரு வேலைக்கு. அப்ப நான் இவ்வளவு புகழ் பெற்ற ஒரு ஆள்னு சொல்ல முடியாது, இப்பவும் அப்படிதான். நான் அப்படி நின்று கொண்டிருக்கிறேன் டேபிள்ல, எதிரில் அவர் உட்கார்ந்து இருக்கார். அவர் என்னமோ எழுதிக்கிட்டு இருந்தார். அவர் என்னமோ எழுதுறாருங்கிறதுக்காக நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஒரு 15 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, 25 நிமிஷம் ஆச்சு, அவர் என்னமோ எழுதிக்கிட்டே இருந்தார். கடைசியா சொன்னேன், சார் எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் இங்க நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு. கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதுறாரு. ஸ்ரீராம ஜெயம் எழுதுறாரு. நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன், என்ன சார் ஆபீஸ் நேரத்தில் ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருக்கிறீங்க? அவர் சொன்னாரு, இப்ப நம்ம என்ன ஆபீஸ்ல வேலை பார்த்தேன்னா வாரிட்டா போறோம், கடவுள் தானே கடைசியா எல்லாம் காப்பாத்த போறார். அதனால அவருக்கு செய்யறதை விட ஆபீஸ் வேலை பெரிய முக்கியம். சம்பளம் அவர்கிட்டயே வாங்கு, நீ சம்பளம் அவர்கிட்டயே வாங்கணும். அதை விட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதுக்கு, ஸ்ரீராம ஜெயம் வீட்டுல உட்கார்ந்து எழுதணும், உன் சொந்த டயத்துல எழுதணுமே ஒழிய ஆபீஸ் சம்பளம் கொடுக்க டயத்துல ஸ்ரீராம ஜெயம் எழுதக்கூடாது. ராமருக்கே பிடிக்காதுப்பா. எப்படியோ புரியல. இந்திய மக்களுக்கு மதத்திலையும் கடவுளையும் நம்ம பற்று வச்சுட்டா நம்ம என்ன வேலை பார்க்கலனாலும் அது தப்பு இல்லைன்ற எண்ணம் வருது. அதாவது கடவுளை கும்பிட்டுட்டா சரி, ஆமா வேலை பார்க்காம இருந்தா அது ஒரு பெரிய தப்பு இல்லை என்ற எண்ணம் ஒரு மனநோய். நீ எப்படி பூஜையில கவனமா இருக்கிறியோ அப்படி வேலையிலையும் கவனமா இருக்கணும். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை, ஜெயிலுக்குள்ள இருக்கிறார். அந்த சிதம்பரம் பிள்ளை ஜெயில இருக்கும்போது ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர் அவரை செக் பண்றதுக்காக வந்தான். அவனை வெளியில நிறுத்திட்டு இந்த ஜெயில் சூப்பரண்ட், அவன் இந்தியன், அந்த கதவை அப்படி தட்டி சிதம்பரம், மிஸ்டர் சிதம்பரம் கூப்பிடுறான். அவர் அப்ப திருவாசகம் படிச்சுக்கிட்டு இருந்தார். திருவாசகம் படிச்சாருன்னா புஸ்தகம் வச்சு படிக்கிற பழக்கம் கிடையாது வஉசிக்கு. திருவாசகம் மனப்பாடம்.
அதான் திருவாசகத்தை கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை தண்ணி விட்டு கர கர கரன்னு அழுதுகிட்டு அவர் பாட்டுக்கு திருவாசகம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறார் வஉசி. இவன் கூப்பிட்டது காதுல விழல, அவனுக்கு புரியல. தட்டி பார்த்தா அவர் கேட்கல. இந்த பிரிட்டிஷ் ஆபீசருக்கு கோவம் வந்துருச்சு. அவனை பிடிச்சி வெளியே எடுத்துட்டு வா. உடனே பூட்டை திறந்துட்டு நேரா உள்ள போனா அவரை கொத்தா அப்படியே எடுத்தான். என்ன விளையாடுற, எங்க ஜெயில் சூப்பரண்ட் வந்திருக்காரு, புரிய வேணாமா? அப்படியே இழுத்து கொண்டாந்து முன்னாடி நிறுத்தினான். அவன் இங்கிலீஷ்ல கேட்டான், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, நான் உன்னை கூப்பிடுறேன், நீ ஏன் வெளியே வரல? சிதம்பரம் பிள்ளை நல்ல இங்கிலீஷ் பேசுவார். உடனே அவர் சொன்னாரு, உன்னை விட பெரிய அதிகாரியோடு பேசிக் கொண்டிருந்தேன். யாரு? கடவுள்கிட்ட பேசினத பிரேயரை நான் உன்னை விட பெரிய அதிகாரி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு பொய்டிக்கா சொன்னார் பாருங்க. அந்த பிரிட்டிஷ் ஆபீசர் கோவம் வந்துருச்சு. என்னை விட பெரிய ஆபீசர் வேற யாருமே இல்லையே, எவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? அவர் சிரிச்சாரு, உனக்கு புரியலடா, உன்னை விட பெரிய ஆபீசர் தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன், கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப அவன் கோபத்துல ஒரு வார்த்தை சொன்னான், இவனை மனிதனை போல் நடத்தாதீர்கள், மாடு போல் நடத்துங்கள் உத்தரவு போட்டு போனான். அதனால்தான் சிதம்பரம் பிள்ளையை செக்கிழுக்க வைத்தார்கள். இப்போ கோயில்ல இறைவன்ட்ட வழிபாட்டுல தன்னை இழந்து சிதம்பரம் பிள்ளை இருந்தாரு, அது பெருசுதான். ஆனா அதை விட பெருசு என்ன தெரியுமா? பாம்பேக்கு போறார், கப்பல் வாங்கணும்னு நினைக்கிறார். எந்த கப்பலால வெள்ளக்காரன் வந்தானோ அந்த கப்பலை வாங்கி வெள்ளக்காரனை வெளியே தள்ளணும்னு நினைக்கிறாரு. அந்த பாம்பேல போய் கப்பல் வாங்க போன போது அவர் புள்ள உலகநாதனுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. இங்க இருந்து தந்தி போகுது. உலகநாதன் சீரியஸ், ஸ்டார்ட் இமிடியட்லி. இதுக்கு வஉசி என்ன பதில் சொன்னா தெரியுமா? நான் இந்த ஒரு உலகநாதனை பார்ப்பேனா, இந்தியா முழுவதும் இருக்கிற உலகநாதர்களை பார்ப்பேனா? எனக்கு என் மகன் செத்தாலும் கவலை இல்லை, கப்பல் வாங்காமல் தூத்துக்குடிக்கு வரமாட்டேன். இந்த நாட்டில் என்ன நினைக்கிறார்கள்? கடவுளை பற்றி விவரமாக பேசுவது பெருமை என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேலையை சரியாக செய்வது முக்கியம் என்ற எண்ணம் சிதம்பரம் பிள்ளையிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தெரியவில்லை. நான் கொஞ்சம் வெளிப்படையாக பேசி பழக்கப்பட்டவன், அதனால் பல பேர் பகையை சம்பாதித்தவன். அதனால் ஒரு செய்தியை சொல்கிறேன். ஒரு தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருந்தேன். ஒருவர் உபன்யாசம் செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு பக்த விஜயத்திலிருந்து ஒரு கதை சொல்றார். பக்த விஜயத்தில் என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, சேனா அப்படின்னு ஒரு நாவிதர் தான் முடித்திருத்துகிறவர். இந்த சேனா அரசருக்கு முடித்திருத்தணும். அதை விட்டுட்டு பாண்டரங்க பஜனையில போய் கலந்துகிட்டார். பாண்டரங்கன்னு பஜனை பாடிக்கிட்டு இருந்தார். அரசருக்கு கோபம் வந்துடுத்து, தனக்கு வர வேண்டிய நேரத்தில் முடித்திருத்துறவர் வரலையேன்னு கோபப்படுறார். உடனே பாண்டரங்கரே அங்கிருந்து புறப்பட்டு வந்து அரசருக்கு முடித்திருக்கிறார். அவர் திருத்திட்டு அந்த போனதுக்கு அப்புறமா சேனாவுக்கு நினைவுக்கு வருது, ஐயோ நம்ம மகாராஜாவுக்கு முடித்திருத்த போகலையேன்னு. அப்புறமா பஜனையை விட்டுட்டு அங்கிருந்து வந்து ராஜாவுக்கு முடித்திருத்த வராரு. இல்ல இப்பதான் நீ வந்த, எனக்கு எல்லாம் தலையெல்லாம் அலங்காரம் பண்ணி விட்டிய, மறுபடியும் எதுக்கு வந்த அப்படின்னு மகாராஜா கேட்கிறார். ஆஹா, நான் பாண்டுரங்க பஜனையில இருந்ததாலே பகவான் வந்து உனக்கு இதை செஞ்சுட்டாரா அப்படின்னு வியந்து போறான். கடவுளுடைய கருணை என்னன்னு அந்த கதை சொல்றார். எனக்கு அதை பத்தி ஒன்னும் ஆட்சேபம் இல்லை. அந்த கதையை முடிக்கும் போது என்ன சொன்னாரு, இப்படி எல்லாருமே பகவானை பக்தி பண்ணினா உலகம் உருப்படும் சொன்னார். நான் மறுக்கிறேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், இப்படி சேனா செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருந்தால் கடவுளே வந்து செய்வார் என்றால், கடவுள் தானே எல்லாவற்றையும் செய்வதற்காகத்தான் நம்மை படைத்தாரா? நாம் நம்முடைய வேலையை செய்ய வேண்டாமா? பக்தி என்ற பெயரால் மக்களுக்கு எதை வேண்டுமானாலும் கற்றுக் கொடுக்கலாமா? பக்தியின் மூலம் மனிதர்களை சோம்பேறியாக்கலாமா? அவனவன் வேலையை அவனவன் பார்க்க வேண்டும் என்பதுதான் முக்கியமே ஒழிய, உன் வேலையை நீ பார்க்காவிட்டால் பகவான் செய்வார் என்பதை கற்றுக் கொடுப்பது சரியான ஒரு வழிகாட்டு முறையாக இருக்க முடியாது. என்ன சொல்ல வருகிறீர்கள் நாட்டுக்கு? யாரும் அவன் வேலையை பார்க்காதீர்கள், போய் பேசாமல் பஜனையில் கலந்து கொள்ளுங்கள், நாடு உருப்படும் என்பது மெசேஜா? இந்த தேசம் வீணாய் போனதற்கு கூட பக்தி ஒரு காரணமாக போயிற்று என்று நான் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். நான் நாஸ்திகன் அல்ல, நான் முழுமையாக கடவுளை உணர்ந்த ஆத்திகன் பேசுகிறேன். பக்தி கூட இந்த தேசத்தில் என்ன ஆகிட்டு, உண்மையில் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருக்கிற சோம்பேறித்தனத்துக்கு பக்தி ஒரு காரணமாக போய்விட்டது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நான் திருப்பதி கோவில் போய் நின்றதில்லை. நாள்தோறும் பெருமாள் வந்து என்னை பார்த்து விட்டு போகிறார். நான் வேடிக்கைக்கு சொல்லவில்லை, நான் பைத்தியம் போலும் பேசவில்லை. நான் இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருப்பதால் நாள்தோறும் எனக்கு அவர் ஆசி வழங்குகிறார். நான் அவருடைய பலத்தால் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உழைக்கிறவனை கடவுள் தேடி வந்து ஆசி தருகிறார், உழைக்காதவன் கோயில் வாசலில் போய் காத்து கிடக்கிறார். இந்த கருத்துக்கள் நாட்டில் பதிந்தாக வேண்டும். இந்த நாட்டு மக்கள் மதத்தின் பெயரால் அதிக முட்டாள்களாக மாறி போய்விட்டார்கள். மதத்தின் பெயரால் முட்டாளாவதை ஒருபோதும் சகிக்க முடியாது. கர்மயோகம் சொல்லப்பட்ட நாடு. ஆச்சாரியா வினோபா பாவே கீதை பேரர்கள் ஒன்று பேசி இருக்கிறார். அவருடைய வேலையை அவரவர் பார்ப்பதைத்தான் வற்புறுத்தி சொல்கிறார். ஒரு ஆச்சரியமான கதை சொல்லுகிறேன், அதோடு நான் நிறைவு செய்கிறேன். திருவண்ணாமலை தலபுராணம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த திருவண்ணாமலை தலபுராணத்திலே ஒரு கதை வருகிறது. அவள் விலைமகள், ஆனாலும் தன் தொழில் தர்மம் உடையவள்.
என்ன தர்மம் தெரியுமா? இரவு முடிந்து காலையில் நீராடி விட்டு வெளியில் வந்து வாசல் கதவை திறப்பாள். வாசலில் வெற்றிலை பாக்கில் யாராவது அச்சாரம் வைத்திருப்பார்கள். அதை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டு எவன் வைத்தானோ அவன் இன்றைக்கு என் கணவன் என்று சொல்லிவிட்டு இரவு நீ வீட்டுக்கு வரலாம் என்று சொல்லிவிட்டு போவாள். விலைமகள் வாழ்க்கையை வாழுகிறாள். ஆனால் அதற்கு ஒரு தர்மம் வைத்திருக்கிறாள். ஒரு நாள் கதவை திறக்கிறாள். ஒரு வயதான கிழவர் பணத்தை கொண்டு வந்து வைக்கிறார். வெற்றிலை பாக்கோடு வைக்கிறார். நீங்கள் என்னை கணவராக வரித்துக் கொண்டு விட்டேன், இரவு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு உள்ளே திரும்புகிறாள். அவர் போன அடுத்த வினாடி அந்த ஊர் மன்னன் வருகிறார். அவன் சொல்லுகிறான், பெண்ணே, உன் மீது கொண்ட அளவற்ற காதலால் வந்திருக்கிறேன். பொன்னும் பொருளும் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறேன். நான் உன்னை எப்படியாவது நான் அடைய வேண்டும், நீ என்னை ஏற்றுக்கொள். அவள் சொன்னாள், என் தர்மத்திலிருந்து விலக முடியாது. அவர் பணம் கொடுத்திருக்கிறார், நான் இன்று கணவராக வரித்து விட்டேன், இன்று உங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, என் தொழில் தர்மத்திலிருந்து விலக முடியாது, தயவு செய்து விலகி போய்விடுங்கள். அரசன் சொல்லுகிறார், உன்னை கொன்று விடுவேன், நீ வேண்டிய பொருட்கள் தருகிறேன், கோடி கோடியாக தருகிறேன், நீ என்னோடு இருக்க வேண்டும். அவள் சொன்னாள், உன் பொருள் எனக்கு முக்கியம் அல்ல, என் தர்மத்திலிருந்து விலக முடியாது, நீ என்னை கொல்லுவதானால் கொன்று கொள்ளலாம், அதன் பாவம் உனக்குத்தான் சேருமே ஒழிய எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை, கொல்லுவதானால் கொன்று கொள்ளலாம். அரசன் ஒரு வினாடி யோசித்து விட்டு சீபோ என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு போய்விடுகிறார். இரவு அந்த கிழவர் வருகிறார். இரவெல்லாம் வாந்தி எடுக்கிறார். அசிங்கமாக அந்த மலகலம் கழிகிறது. அருவருப்பான காரியங்களை செய்கிறார். ஒருபோதும் அவளை அவர் துக்கவே இல்லை. இந்த பெண்மணி கணவன் என்று வரித்ததால் அவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் எல்லாவற்றையும் முறையாக செய்து அவருக்கு எல்லா பணிவிடைகளையும் முகம் கோணாமல் செய்து கொண்டிருக்கிறாள். கதை எப்படி போகிறது தெரியுமா? கிழவராக வந்தவர் சிவபெருமான் இரவெல்லாம் துன்புறுத்துகிறார். இந்த பெண் முகமே சுளிக்காமல் எல்லா பணிவிடைகளையும் செய்து முடித்தாள். பொழுது விடிய போகிற போது கிழவர் கேட்கிறார், பெண்ணே, நீ மன்னரோடு இருக்க வேண்டிய இன்பத்தை நான் கெடுத்து விட்டு உன்னோடு இங்கே இருந்து இந்த துன்பம் கொடுத்தேனே, உனக்கு கோபம் வரவில்லையா? நான் மலஜலம் எல்லாம் கழித்தேனே, உனக்கு வருத்தம் வரவில்லையா? அவள் பதில் என்ன தெரியுமா? கணவருக்கு பணிவிடை செய்வதில் மன வருத்தம் வருமா? கணவனுக்கு பணிவிடை செய்வதில் மன வருத்தம் வருமா? எனக்கு எந்த வருத்தமும் இல்லையே. பிறகு சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். அவள் நடுங்குகிறாள். அவள் பெயர் தும்பை என்று வருகிறது அந்த காவியத்தில். தும்பை அவளுடைய பெயர். சிவபெருமான் கேட்கிறார், பெண்ணே, நீ இவ்வளவு தர்மத்தோடு நடந்து கொண்டாய், இந்த தொழில் நீசமானது என்றாலும் அதில் ஒரு தர்மத்தை காப்பாற்றினாய், உனக்கு நான் ஏதாவது வரம் கொடுக்க வேண்டும், என்ன வரம் வேண்டுமோ கேள், தருகிறேன். வரம் கேட்கிற போது வாய் குழறி விட்டதால் ஒரு வார்த்தை கேட்டாள். எல்லாரும் எப்படி வரம் கேட்பாங்க? எப்போதும் உன் திருவடி என் தலைமையில இருக்கணும்னு கேட்கணும். உளறலா கேட்டுட்டா, எப்போதும் என் காலடி உன் தலைமையில இருக்கணும், எப்போதும் என் திருவடி உன் தலைமையில இருக்கணும். ஒரு பதட்டத்துல பேசும்போது குழந்தை பேசுவாங்க இல்லையா, என்னுடைய திருவடி உன் தலைமையில இருக்கணும் அப்படின்னு. சிவபெருமான் சிரிச்சார். அப்புறம் சொன்னார், நீ தெரிஞ்சு கேட்டியோ தெரியாம கேட்டியோ, கேட்ட வரத்தை இனிமே மாத்த முடியாது, உன் காலடி என் மேல இருக்கணும்னு கேட்டிருக்கிறேன். ஐயோ, நான் மறந்து போய் கேட்டேன், மாத்திக்கங்க, உங்க திருவடி என் தலைமையில இருக்கணும். அப்பெல்லாம் வரத்தை அமெண்ட் பண்ண முடியாது. கொடுத்ததுதான், நீ கவலைப்படாத. அதனால அடுத்த ஜென்மத்துல தும்பை என்ற பூவாக நீ பிறப்பாய். அந்த தும்பை என்ற பூவை விரும்பி நான் எப்போதும் தலையில் சூடுவேன். தும்பை பூவை உற்றுப்பார், 5 விரல்களோடு ஒரு பாதத்தின் அமைப்போடு அந்த தும்பை பூ இருக்கும். உன் பாதங்களை எப்போதும் விரும்பி நான் தலையில் சூடுவேன் என்று அந்த தும்பையை பூவாக்கி அடுத்த ஜென்மத்தில் சிவபெருமான் சூடினார் என்று கதை முடிகிறது. பரத்தமே என்கிற தொழில் செய்தாலும் அந்த தொழிலை ஒரு தெய்வமாய் கருதி தர்மத்தோடு வாழ்ந்தால் அவள் காலடிகளை கடவுள் சூடிக் கொள்ளுகிறார் என்று கதை எழுதி வைத்த நாடு இந்த நாடு. எனவே நீ என்ன வேலை பார்க்கிறாய் என்பதை பற்றி கவலை இல்லை, அந்த வேலையை எப்படி பார்க்கிறாய் என்பதுதான் மிக முக்கியம். அர்ப்பணிப்போடு பார்க்கிறாயா? அதற்குரிய தர்மங்களை பாதுகாக்கிறாயா? அதற்குரிய இயல்போடு நடந்து கொள்கிறாயா? அது முக்கியம் இல்லையா? சென்னையில் ஒரு முறை நான் ரயிலில் பயணம் செய்கிறேன். என் பின்னாலே ரயிலில் இருக்கிற ரயில்வே ஊழியர்கள் பேசிக் கொண்டு வருகிறார்கள். என்ன விஷயம் தெரியுமா? எப்படியெல்லாம் மெடிக்கல் ஏமாற்றி பில் போடலாம், எப்படியெல்லாம் லீவு ஏமாற்றி எடுக்கலாம், என்னென்ன காரியங்கள் தவறாக செய்தால் எப்படியெல்லாம் பணம் பெற முடியும் அரசாங்கத்திடம் இருந்து, அதில் ஒரு PhD செய்திருக்கிறார். அவர் பேசிக்கொண்டு வருகிறார், கூச்சமில்லாமல் பேசுகிறார். எப்படி அரசாங்கத்தை ஏமாற்றி நாம் பணம் பண்ண முடியும் என்று. நான் மிகுந்த வருத்தத்தோடு சொல்கிறேன், இந்தியாவில் ஊழல் இருக்கிறது, இந்தியாவில் நேர்மை இல்லை என்று சொல்லுகிறார்கள். அரசியல் தலைவர்கள் காரணம் என்று சொல்லுகிறார்கள். நான் மறுக்கிறேன். ஆழ்மனதில் இந்தியர்களுக்கு ஒழுக்கத்தை பற்றிய நம்பிக்கை குறைந்து விட்டது. ஆழ்மனத்தில் தர்மத்தோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் இந்தியர்களுக்கு போய்விட்டது. அதனால் தான் தர்மம் இல்லாதவர்களையே மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறார்கள்.
அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு காரணமே ஆழ் மனதில் அவர்களுக்கு ஊழல் பழகி போன விஷயமாக மாறி போய்விட்டது. நேர்மையாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. நாம் தலைவர்களை மட்டும் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது, எல்லார் மனதிலும் இந்த மாற்றம் வந்தால் மட்டும்தான் இந்த நாடு வளமடைய முடியும். வளமான நாட்டில் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறீர்கள், வளமான நாட்டில் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறீர்கள். ஆனால் நானோ என்னுடைய நாட்டை மீண்டும் வளமான நாடாக மாற்றுவதற்கு நீங்கள் தவம் செய்யுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நாட்டை மீண்டும் அறத்தாலும் தர்மத்தாலும் பலப்படுத்துவது எப்படி என்று யோசியுங்கள். ஒரு நேர்மையான தூய்மையான இந்தியா உருவாக வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் செய்யும் தொழிலை கடவுளாக நினைக்கிற உணர்வு இந்தியர்களுக்கு வந்தாக வேண்டும். செய்யும் தொழிலே தெய்வம்.